வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டம் போடி நாகலாபுரம் கிராமம் மந்தையம்மன் கோவிலில் 32வது ஆண்டாக 18 கிராம மக்கள் சார்பாக பூக்குழி இறங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி சக்தி யாழி பூஜை, திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரணகோஷம் முழங்க பூக்குழி இறங்கி பக்தி பரவசம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அகில பாரத ஹிந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளராக பெரி செந்தில் உள்ளார். சனிக்கிழமை நள்ளிரவு அவரது வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு எஸ்கேப் ஆகினர். அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை உளுந்தூர்பேட்டை போலீசார் ஆய்வு செய்தனர். குண்டு வீசிய கும்பலை தனிப்படை அமைத்து தேடுகின்றனர். புதுச்சேரி குரும்பாப்பட்டி காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டது. வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இயற்கை விவசாயத்தின் மூலம் பயிரிடப்பட்டிருந்த பொன்மணி நெல் ரகத்தை பார்வையிட்டார். புதியதாக அமைக்கப்பட்ட மண்புழு உற்பத்தி மையம், மைக்ரோ கிரெயின்ஸ் நுண்கீரைகள் உற்பத்தி மையம், வேளாண் பொறியியல் பணிமனை, உயிர் உரம் உற்பத்தி மையம் ஆகியவற்றினை துவக்கி வைத்து விவசாய நூல்களை வெளியிட்டார். விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். அடுத்த ஜெனரேஷன் சொன்னாங்க, அடுத்த தலைமுறைக்கும் விவசாயத்துல உங்க பிள்ளைங்களாம் ஈடுபடுத்தணும். அவங்க லண்டன்ல வேலை செஞ்சாலும் அமெரிக்காவில் வேலை செஞ்சாலும் 7 நாள் வந்தாங்க நம்ம கொல்லிவெளியெல்லாம் போற மாதிரி இங்க கத்துக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப விவசாயத்தினம் எல்லாருக்கும் நடக்கணும். நமக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு. ஆனா நமக்கு மாசத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கி கொடுக்கணும். எனக்கு ஏன்னா விவசாயில பல தரப்பட்ட விவசாயிகள்லாம் இருக்கணும். அதுக்காக மாசம் மாசம் ஒரு நாள் கொண்டாடினாக்கா ஒரு நாளைக்கு பசுமாடு வச்சுக்கலாம், ஒரு நாள் கரும்பு போறவங்களாம், ஒரு நாள் நெல் போறவங்களாம், ஒரு நாள் காய்கறி போறலாம். 12 மாசத்துக்கு 12 விவசாயிகளை கொண்டாடலாம். ஆமா, 12 வகையான உற்பத்தியாளர்கள் விவசாய உற்பத்தியாளர் கூட்டு பயிற்சி நடத்தலாம். இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடுகளும் நீட்டி கொடுப்பது யார் என்று சொன்னா இந்த விவசாயம் தான். அதுல இருந்தான் ஆரம்பிக்குது. மண்ணாவை பார்த்தோம், கடவுளா தானே பாக்குறோம்.
பூமாதேவி கூறு போட்டு விற்கிறவங்களும் நாம இன்னைக்கு கடவுளா பாக்குற சூழ்நிலை வந்து போச்சு. ஆனா நம்ம கிட்ட ஆசவாத்த கூடி ஒரு காணிக்கு 1 கோடி 2 கோடி வித்துட்டுங்க. எடுத்து மறுபடியும் பாண்டிச்சேரி போயிட்டு மண்டாஸ் போயிட்டு மறுபடியும் கிராமத்துக்கு தான் வரும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பெருங்கரை மற்றும் ஏலமண்ணா பகுதிகளில் சிறுத்தை தாக்கியதில் 3 பெண்கள் காயமடைந்தனர். அதில் வள்ளியம்மாள் என்பவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். மற்ற இருவரும் ஊட்டி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வனத்துறை சார்பாக மூவருக்கும் தலா 30,000 ரூபாய் நிவாரண நிதியை வனசரகர் ஐயனார், கவுன்சிலர் முரளி, வனவர் பெலிக்ஸ் வழங்கினர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 36ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக அமைதி ஊர்வலம் சென்றனர். தஞ்சாவூர் ரயிலடி பகுதியில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு நிர்வாகிகள் சேகர், சரவணன் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சிறுத்தை ஒன்று முகாமிட்டு வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது. ஒரே நாளில் 3 பெண்களை சிறுத்தை தாக்கியதில் 3 காயமடைந்தனர். சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வன அலுவலர் கோமு ஓம்காரம் மேற்பார்வையில் வனச்சரகர்கள் ஐயனார் ரவி தலைமையிலான வனக்குழுவினர், முதுமலை புலிகள் காப்பக வனக்குழு மற்றும் கோவை வன உயரடுக்கு படை வீரர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். வனத்தில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 4 இடங்களில் கூண்டு வைத்து அதில் 2 கூண்டுகளில் ஆடுகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. ஆடுகளை வேட்டையாட சிறுத்தை கூண்டுக்குள் சென்றால் அதனை எளிதாக பிடித்துவிடலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வனக்குழுவினர் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் 24 மணி நேரமும் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் எச்சரிக்கையுடன் நடமாடவும், பகல் நேரங்களில் தனியாக நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்தவன் முகமது ஃபரீத். இவனது கூட்டாளி சிதம்பரம் MK தோட்டத்தைச் சேர்ந்தவன் மாரியப்பன். வழிப்பறி திருடர்களான இருவரும் தலைமறைவாக இருந்தபடி தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், புதுச்சேரியில் கடந்த 3 மாதங்களாக தொடர் வழிப்பறி மற்றும் திருட்டில் ஈடுபட்டு வந்தனர். கும்பகோணம் செட்டிமண்டபம் பகுதியில் நேற்று இரவு வழிப்பறியில் ஈடுபட முயன்ற முகமது ஃபரீத்தை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவரிடம் இருந்து 10 சவரன் நகை மற்றும் உயரக 2 வீலர் பறிமுதல் செய்யப்பட்டது. கூட்டாளி மாரியப்பன் கோவையில் வழிப்பறியில் ஈடுபட்டு தப்பி ஓட முயன்றபோது போலீசாரிடம் சிக்கினார். இருவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். முகமது ஃபரீத் மீது 10க்கும் மேற்பட்ட வழிப்பறி மற்றும் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் காரைக்காட்டு தெருவில் அரசு உதவி பெறும் GRM பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 1956 முதல் 67 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1977-78ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பில் 30 மாணவிகள் படித்தனர். அந்த மாணவிகள் தற்போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்களாகவும் இல்லத்தரசிகளாகவும் பல்வேறு பகுதிகளில் வசிக்கின்றனர். முன்னாள் மாணவிகள் விஜயரேகா மற்றும் உமா ஆகியோர் GRM கண்மணிகள் எனும் வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி தங்களுடன் படித்த 20 முன்னாள் மாணவிகளை கண்டுபிடித்து குரூப்பில் இணைத்தனர். பள்ளிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ முடிவு செய்தனர். இதன்படி 20 மாணவிகள் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்து பள்ளிக்கு வந்தனர். அவர்களை தலைமை ஆசிரியை ராஜலட்சுமி மற்றும் பள்ளி செயலாளர் பாலசுப்ரமணியன் வரவேற்றனர். பள்ளிக்கு தேவையான 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாப்கின், எரியூட்டும் கருவி, பர்னிச்சர்கள், விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை செயலாளரிடம் வழங்கினர். தாங்கள் படித்த வகுப்பறைக்கு சென்று பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி பறந்த பறவைகளை மற்றும் முஸ்தபா பாடல்களை பாடி குதூகலித்தனர். Nineteen 77-78 பேட்ச் ஒரு 20 பேர் நாங்க சேர்ந்து ஒன்னா. இது வந்து பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த சோசியல் மீடியா. அதுல நாங்க ஒவ்வொருத்தரா ட்ரேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். இதுல எங்க பேட்ச்ல மட்டும் 20 பேர். நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் ஸ்கூலுக்குன்னு நாங்க இந்த பச்சை பாவாடை தாவணி எல்லாம் நாங்க 45 வருஷம் படிச்சப்போ அதே யூனிஃபார்ம் தான்.
சோ அந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்க ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறப்போ இந்த பெரிய ப்ராப்ளம் எங்கள்கிட்ட சொன்னது இந்த நாப்கின்ஸ் வந்து எரியூட்டுற மெஷின் வேணும்னு. சோ அந்த இன்சினரேட்டர் வாங்குறதுக்காக நாங்க எல்லாம் கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி பூல் பண்ணி அதை கொடுத்துருக்குறோம். அவங்க ஆர்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்களுக்கும் போட்டோ எடுத்து அனுப்புறேன். திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்கூல். அதை தவிர கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் பசங்க வந்து விளையாடுறதுக்கு ஏதுவா டென்னிகாய்ட், அது மாதிரி டிடி பால்ஸ், ஷட்டில் காக், அப்புறம் சத்துணவோட போடுறதுக்கு கொஞ்சம் டேட்ஸ், இது வந்து எவ்ரி 3 months நாங்க கொடுக்கறோங்கிற ஒரு திட்டத்துல இருக்கிறோம். அண்ட் இது பண்றப்போ அட்லீஸ்ட் மத்த பேட்ச்மேட்ஸும் பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு இதை மாதிரி பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. இது வந்து நாட் ஃபார் போஸ்டிங். இதை பார்த்தா மத்தவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வருங்கிறதுக்காக தான் நாங்க இதை வெளியில சொல்றோம். இல்லாட்டினா குவைட்டா பண்ணிருப்போம். பட் சம் பீப்புள் அட்வைஸ் நீங்க சொன்னீங்கன்னா தான் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இட் வில் அந்த ஐடியா வந்து அவங்களும் பண்ணுவாங்கிறதுக்காக. திஸ் ஸ்கூல் இஸ் வெரி டியர் டு அவர் ஹார்ட். நாங்க ரொம்ப we feel blessed இதுல பார்ட் ஆஃப் த ஸ்கூல்ங்கிறதுக்காக. மதுரை மாவட்டம் எழுமலை சீல்நாயக்கன்பட்டி அல்லமநாயக்கன்பட்டி கிராம ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பூக்குழி இறங்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஐயப்ப சுவாமி சர்வ அலங்காரத்தில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விரதம் இருந்து ஐயப்ப பக்தர்கள் ஊர் மந்தையில் அமைக்கப்பட்ட பூக்குழியில் இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் இருந்து இன்று காலை 7:10 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு குன்னூர் வரவேண்டிய மலை ரயில் என்ஜின் பழுது ஏற்பட்டு ஆர்டர்லி அருகே நிறுத்தப்பட்டது. ரயில் நடுக்காட்டில் நின்றதால் சுற்றுலா பயணிகள் பாதித்தனர். குன்னூர் பணிமனையில் இருந்து மாற்று இன்ஜின் மற்றும் பெட்டிகள் கொண்டுவரப்பட்டது. இதனால் மலை ரயில் 3.5 மணி நேரம் தாமதமாக குன்னூர் வந்து சேர்ந்தது. பயணிகளுக்கு ரயில்வே நிர்வாகம் காலை மற்றும் மதிய உணவு வழங்கியது. ஊட்டி மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது. பழுதடைந்த இன்ஜின் மாற்று இன்ஜின் மூலம் மேட்டுப்பாளையம் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தை சேர்ந்தவர் சர்வானிகா 3ஆம் வகுப்பு படிக்கிறார். துபாயில் நடைபெற்ற 25வது ஆசிய யூத் செஸ் போட்டியில் 50 நாடுகளைச் சேர்ந்த 650க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சிறுமியர் பிரிவில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சர்வானிகா 7 சுற்றுகளில் 6 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார். சொந்த ஊர் திரும்பிய சர்வானிகாவிற்கு தடபுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியாவில் 2024 நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 8 வயதிற்குட்பட்ட பிரிவில் இந்தியா சார்பில் சர்வானிகா மட்டுமே கலந்து கொள்கிறார்.